Hi friends, welcome to Just Not Recipe channel. இன்னைக்கு நம்ம Just Not Recipe channelல ஒரு வெங்காய தக்காளி சட்னி தான் பண்ண போறோம். அதுவும் டிஃபரெண்டா பண்ண போறோம். பட்டை இருக்கு இல்லையா, மசாலா பட்டை அதை ஆட் பண்ணி செய்ய போறோம். இது கண்டிப்பா டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 3 நாட்டு தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு துண்டு பட்டை, மசாலா ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் பட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை நல்லா பொரியட்டும். எண்ணெயில் பொரிஞ்ச அப்புறமா வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ பட்டை பொரியறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. பட்டை பொரிஞ்சப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு அது நல்லா எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால், நான் நாட்டு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் கிடைக்குதுன்னாக்கா நீங்கள் இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன் நாட்டு தக்காளி. நீங்கள் வந்து பெங்களூர் போடுறதா இருந்தால் இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டால் போகிறோம். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட்டிஷ் ஆகிடும். ஸோ கம்மியாக போட்டிங்கனாலே டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ இதில் காரம் உப்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. அது அப்புறமா நம்ம வதக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் திப்பி திப்பியாக இருந்தால் அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மிளகா ஆட் பண்ணாததுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது ஒரு வாணலியில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இந்த எண்ணெயில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு எதுவுமே போட தேவையில்லை. இப்படி டைரெக்டாக எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த விழுது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வெளியிலலாம் தெரிக்கும். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இந்த தனியா, மிளகாத்தூள் ரெண்டுமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இந்த சட்னியில் வதங்கணும். இப்போ சட்னி கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா, இப்போ இந்த மிளகாலாம் நல்லா ஊறின அப்புறம் சட்னிக்கு நல்ல கலர் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு நல்லா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி கலரும் நல்லா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுதுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதோ, இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கெடாமல் இருக்கும். 2-3 நாளைக்கு கூட இது வச்சு சாப்பிட்லாம். இது இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக நீர் தோசைக்கு. இது வந்து மேங்களூரியன் ஸ்டைல் சட்னி ஆனதுனால மைசூர், உடுப்பி சைட்லாம் இதை ரொம்ப நிறைய செய்வாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் இதே மாதிரி நிறைய புது ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.